அமேசான்ல டிஷர்ட் செக்ஷன்ல இருக்கேன். இந்த லிமியோங்கிற பிராண்டை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு லிமியோல இருக்கிற எல்லா டீடைல்ஸும் எனக்கு வருது. ஓகேவா? இதை நம்ம எப்படி ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி பண்றது, சேம் டைம் உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியா சொல்லி தரேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கேன். நேமு, பிரைஸ், ஸ்டாக். ஓகேவா? ஸோ நம்ம லாஜிக் என்னன்னா எனக்கு வந்து பிராண்ட் வந்து பூமால இருக்கணும், கலர் மேட்டர்ல, ஸ்டாக்ல கண்டிப்பா இருக்கணும், பிரைஸ் வந்து 1000 இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம். இங்க பார்த்தீங்கன்னா நான் அவைலபிள்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணி இந்த வேரியபிள்ல தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். ஓகேவா? ஸோ அப்ப நம்ம ஃபில்டர் பண்ண போற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எதுக்குள்ள இருக்கு? இந்த ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அரேக்குள்ள தான் இருக்கு. கரெக்டா? நம்ம அதை எடுத்து உள்ளார போட்டுக்கணும். ஸோ இப்போ இதுல இருந்தா நம்ம ஃபில்டர் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஃபில்டர்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ல. ஏன்னா அது அரே இல்லையா, அதனால. ஸோ நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருக்கேன், ஆரோ ஃபங்க்ஷன் வந்து நம்ம சிங்கிள் பேராமீட்டர் தான் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து பிராக்கெட் பண்ண அவசியம் இல்லை, சிங்கிள் லைன்ல முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ இப்போதான் லாஜிக். ஓகேவா? என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட், நம்மளுக்கு பிராண்ட் ஃபர்ஸ்ட் பூமால இருக்கணும். கரெக்டா? ஸோ பீல தான் எல்லா வேலையும் இருக்கு. இங்க பாருங்க, பி டாட் வச்சுனா இது ஒரு ஆப்ஜெக்ட் இல்லையா? பீல என்ன இருக்கு? பிராண்ட்னு சொல்லிட்டு ஒரு நேம் இருக்கா? பிராண்ட் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன சொன்னேன்? பூமாவா இருந்துச்சு அப்படின்னா இப்போ நமக்கு இந்த இடத்துல இந்த ஆபரேட்டர் யூஸ் பண்ண போறோம். இதோட பேர் என்னன்னா அண்ட் ஆபரேட்டர்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூவா இருந்தாதான் நெக்ஸ்ட்டுக்கு போகும். ஓகேவா? இப்போ பிராண்ட் ட்ரூவா, கரெக்டா? இப்போ பூமா செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வேணும் பிரைஸ் வேணும். ஸோ பி டாட் பிரைஸ். பில பிரைஸ்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு இல்லையா? இதுதான் பி, இப்போதைக்கு பி. அதுல பிரைஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா? பிரைஸ் நம்மளுக்கு எவ்வளவு சொன்னேன்? லெஸ் தென் 1000 இருக்குன்னு சொன்னேன். கரெக்டா? ஸோ இப்போ இந்த கண்டிஷனும் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஸ்டாக்ல இருக்கணும் சொன்னேன்னா. ஸோ இப்போ அந்த பி இங்கே கால் பண்ணிக்கலாமா? பி டாட் ஸ்டாக்ல இருக்கா? இன் ஸ்டாக். இது வந்து ட்ரூ தானே, இங்கே ட்ரூ ஃபால்ஸ் ரெண்டு இங்கே தான் கொடுத்துருக்கோம். அப்போ அது டேரக்டாவே எடுத்துக்கும். இப்போ இந்த கண்டிஷன் எல்லாமே ட்ரூ அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வரணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம நினைச்ச மாதிரி வந்துச்சு. இல்லை எனக்கு பிராண்ட் வந்து பூமால வேணாம், நைக்கில வேணும் அப்படின்னு நான் நைக்கியை கொடுத்துட்டு இப்போ இங்கே நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி இந்த ஃபில்டர் ஆப்ஷன் படி எதுவுமே இல்லை. பிராண்ட் நைக்கில, பிரைஸ் 1000 கீழே எதுவுமே இல்லை. ஏன்னா இது வந்து ஸ்டாக்ல வந்து ஃபால்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால தான் நம்மளுக்கு வரல. எனக்கு இதுல இருக்கு நேம் மட்டும் தான் எனக்கு வரணும் அப்படின்னு நினைச்சுன்னா சிம்பிளா அந்த இடத்துல போயிட்டு மேப் கொடுத்து இதுல வந்த வேல்யூஸ், இப்போ இதெல்லாம் ஃபில்டர் ஆகி வந்திருக்கு இல்லையா? இந்த ஃபில்டர் ஆகி வந்ததுல எனக்கு நேம் மட்டும் தான் வேணும். நான் இங்க வந்து என்ன பண்றேன்னா என்னோட பேரே கொடுத்துக்கிறேன். இப்போ என்னோட பேர்ல இந்த வேல்யூஸ் எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கும். நான் அதுல இருக்கு, எனக்கு ஜஸ்ட் நேம் மட்டும் இருந்தா போதும். ஓகேவா? ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு தான் ஃபில்டரே ஆகாது. ஷர்ட்னு சொல்லிட்டு வந்துருச்சா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.